கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவை மறுத்தொழுந்து ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உள்ளத்தில் சொல்லாதிருப்பாய். அப்படின்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களெல்லாம் செய்ய போறாரு, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லும்போது இந்த அவிசுவாசமான இருதயத்தில் என்ன வருமா? ஆமா, ஆண்டவர் பூமியில எனக்காக காரியத்தை செய்யறதுக்கு யார் போய் பரலோகத்தில் போய் ஆண்டவரை போய் கூட்டிட்டு வருவாங்க? இல்ல, ஆண்டவர் பாதாளத்தில் இருக்கிறாருன்னா அவர் மரித்தொழுந்து எழுப்பி கொண்டு எனக்காக ஒரு காரியத்தை செய்யறதுக்காக பாதாளத்துக்கு யார் அவரை கொண்டு போய் விடுவாங்க? அப்படின்னு அவிசுவாசமா சொல்லாதேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, ஆண்டவர் எப்ப எனக்கு செஞ்சு, எப்ப நான் முன்னேறி, எப்ப நான் டெவலப் ஆகி, அப்படி சொல்லாத. யார் ஆண்டவரே வந்தாலும் இது நடக்காது அப்படின்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்றார், அப்படி சொல்லாத, அப்படி அவிசுவாசமா பேசாத. ஏன்னு கேட்டா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன வார்த்தை? விசுவாசத்தினால் உண்டாக நீதி இருக்கிறது இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்ன? ரோமர் 9:33 வாசிச்ச வார்த்தையும் ரோமர் 10:11 அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை நாங்க பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை சமீபமா உன்னுடைய இருதயத்திலையும் உன் வாயிலும் இருக்கட்டும், அவிசுவாசமான வார்த்தையை சொல்லாதேன்னு